ஸோ ஆக்சுவலி இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஃபன்மாலில் இருக்கோம். நாளைக்கு வந்து கேரளா கிளம்புற பிளான். ஸோ ஒரு 7 பேர் ட்ரிப்பு, மொத்தம் 10 பேர் இருந்துச்சு. அதில் வந்து 3 பேர் கலந்துட்டானுங்க, எல்லாம் பர்சனல் இஷ்யூனால கலந்துட்டாங்க. இப்போ வந்து இது சிரிக்காதடா, ஏடா சிரிக்கிற? அதான் இதெல்லாத்தையும் எடுத்து போடு. அதான் இப்போ நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். இன்னும் 2 பேர் விடிய காலையில் வருவானுங்க, அவங்க பிக்கப் பண்ணணும். ஆக்சுவலி நைட்டு வரேன்னு சொன்னானுங்க, அது ஏமாற்றிட்டாங்க எங்களை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் வீட்டிலேருந்து 6 மணிக்கே கிளம்பி சரி என்ன பண்ணலான்னா கிஷோர் வீட்டில் போய் அவங்க அம்மா இட்லி செட்டு கொடுத்தாங்க. இட்லி செட்டு கொடுத்து நல்லா சாப்பிட்டு அப்புறம் இப்போ எங்கேன்னா ஃபன்மால் வந்திருக்கோம். ஃபன்மால் வந்துட்டு ஒரு மூவி பாட்டு, இதே முரளி படம் பாட்டு அப்படியே அது முடியறக்கே ஒரு 1:30 2 ஆயிரும். முடிச்சுட்டு அப்படியே பசங்களை பிக் பண்ணிட்டு ஒரு 3 o'clock 4 o'clock இங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் இருக்குது. சரி என்னன்னு தெரில, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏபிள் ஏய் குண்டுக்குச்சா ஒலி ஆகிட்டு இருக்கான், ட்ரை பண்ணிருக்கான். உனக்கு கொஞ்ச நாள் தான் மாப்பிள்ள கட்டி கட்டி முடிச்சுட்டு போடா எல்லாத்தையும். ஒரு படமே பார்த்துட்டு வந்தாச்சு. பாய் மாப்பிளா. ஏண்டைலாம் நாய் எல்லாம் கத்துது. மணி 3:30 ஆச்சு. கேரளா போகிறோம், ஆனால் எங்கே போகிறோன்னு தெரியாது. கேரளாவில் அலப்பி போகிறது தான் பிளானு. ஆனால் இப்போ அலப்பியும் இல்லை, அதில் 2 பேரும் இல்லை. என்னடா நானுங்க அந்த 2 பேர் லலித் வந்து சரி ஓகே அப்படின்னு. சரி ரணிஸ் ஓகே சொல்லிடலாம். லலித் என்னன்னா 2 பேர்த்தையும் ஓகே சொல்லிடலாம், விடு. வந்தது பாரு. டேய் அவனை யாராச்சும் கூப்பிட்டு எழுப்பி விடுங்கடா. டே வா, டே கிச்சா மாப்பலாம். டேய் இவனை இல்லடா, அவனடா. ஓ அவனவா? இவனை விட்டுடுறா, இவன் பிளாட்டு. ஒருத்தர் வீடு பூந்து தூக்க போறோம். சரியா? வீட்டுக்கு முன்னாடி நின்று இருக்கோம். நாய் இருக்குடா இங்க, 2 நாய் வளர்த்து வச்சுட்டு இருக்கான்டா. இந்த வண்டி திருப்பிட, இந்த மாதிரி வண்டியில கண்ணாடி மேல ஏற மாட்டேங்குது. கண்ணாடி மேல ஏற மாட்டேது. சரி ஏத்திக்கலான்னு ஒரு நம்பிக்கை. இது வரைக்கும் வருது, இது இறங்குது. கண்ணாடி சரி கட்டி வச்சிருக்கணும் இல்லையா? இங்க இது போடு. அது ஓகே. நாய் கட்டி நாய் இருக்குங்களா அந்த அவன் சைலண்ட்ல போய் படுத்துட்டான். அவன் சொன்னது பாத்தியா, ரிங் ஆகுதா கால் ஆகுதான்னு கேக்குறான். படுத்துட்டு தான் இருக்குது. படுத்துட்டு இருக்கு. சரி ஓகே 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 நீ இப்ப ஓபன் பண்ணிட்டா. ஆனா நாய் துறச்சுனா நீதான் முறுக்கு. வெளிக்கிட்டு இருக்கேன்டா. வீடு வேடி ஒரு போட வேண்டியதா இருக்குது. ஏய் நான்லாம் உள்ள வரல, நாய் துறச்சுனா கட்டி போட்டு நாய். சத்தியமா அப்படித்தான் நினைப்பாங்க, திருடன் நினைப்பாங்கடா. அவனை கூப்பிட்டாச்சு இது பண்ணுங்கடா. பிரச்சனை என்னடா, கிஷோர் பிலிப்பைன்ஸ் போகணும். அவன் அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு போகணும். அவங்க அம்மா நம்பர் இருந்தா அடிங்க. இருக்கலே வெட்டி நானும் கிச்சான் தான். ஏன்டா கிச்சா நீயாச்சும் விளாடுறா? டேய் அவன் சும்மா சொல்றா, வருவானா வரமாட்டானா? கீழே இருந்து வரக்கட்டா, மேல கெடுத்து கீழே கெடுப்போம். சத்தியமா வீடு தேடிட்டு இருக்கியா டெய்லி? வீட்டுக்குள்ள சேர்க்காது. கை விடுறான், காலை விடுறான். இவ்வளவு பெரிய கேட் ஓபன் பண்ணிட்டா சார். ஏன்னா அவங்க வீட்டு சுத்தி ஒரு வீடு இருக்காதுடா. நாய் பாரு, நாய் பாரு கட்டி போட்டுருக்கடா. எப்படி தெரியுது? அங்க செயின் தெரியுதாடா உனக்கு? நிழல் ஷேடோல நாய் கார் கடி மாட்டில. நீ இறங்க, நீதான் களத்துல வரணும். இப்ப பாத்துட்டு ஓடிட்டு சாத்த மாட்டேன் போ. பிஜே சரி கூட வா. என்னால ஓட முடியாது. நீ ஃபுட்பால் பிளேயர் தானே? சரி வரோம். 2 பேரையும் விட்டு சாத்திக்கலாம். வாடா, கட்டிதான் இருக்கு. பை நீங்க ஏன் பை பயந்துட்டு இருக்கீங்க? 2 நாய் இருக்குண்டா. 2 இருக்கா? இருக்கு. அப்பா அவன் நாய் அவனே இவன் பாரு ஒன்னும் பயந்துட்டு. வா
தம்பி சரி ஓகே. நம்ம அடுத்து வந்து இந்த காரை திறக்க போகிறோம். மேக்னெட்டு சத்தியமாக நிற்கிறாங்க. திருடன் தான் நினைப்பாங்க நம்மள. அவங்க அம்மாவுக்கு கால் அடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் அம்மாவுக்கு ஃபோன் நம்பர் இல்லையா உங்கள்கிட்ட? அவன் ஃபோன் நம்பரே வச்சுக்க மாட்டேன். சொன்னா வாங்கடா உள்ள வாங்கடான்னு தான் சொன்னான். உள்ள வாங்கடா எல்லாம் பூட்டி வச்சுட்டு உள்ள வாங்கினாங்கன்னா சிவா நான் ரூமுக்கு நான் வழி காமிக்கிறோம். எதுவும் ரூம் தெரியுமா? தெரியும். வாங்கடா கதவு திறந்தாண்டா இருக்கு. ஏசப்பா டேய் ஏபிள் கதவு திறந்தாண்டா இருக்கு. ப்ரோ டைம் என்னங்க ப்ரோ? ஆடே காலுக்கு தான் ப்ரோ வரான். அவன் நாளை காலுக்கு வரட்டும். நாங்கள் எத்தனை மணிக்கு இங்கே வந்தோம் தெரியுமா? எத்தனை மணிக்கு இங்கே வந்தோமோ தெரியுமா ப்ரோ? எத்தனை மணிக்கு யாருக்கு ப்ரோ 2:30 கிட்ட வந்தோம் ப்ரோ. ப்ரோ தூங்கிட்டேன் ப்ரோ. கதவை எல்லாம் பூட்டிக்கிறோம் அண்ணா ஒர்க் பண்ணுறாங்க ப்ரோ. திருட மாதிரி வந்து நாங்கள் அவன் மேலே ஏறி குதிச்சு உள்ள படுத்துட்டு இருக்கோம். இல்லை இல்லை அவனை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. அதனால கம்முன்னு படுத்துட்டு இருக்கான். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லடா அப்படிங்கிறான். ஓகே கைஸ், காலையில் 5 மணிக்கு வண்டி எடுத்தோம். தண்ணி கூட தராமல் வண்டி ஓட்டிகிட்டு வரானுங்க. தண்ணி கேட்டால் இருறா அடுத்த ஸ்டாப்பில் நிப்பாட்டலான்றானுங்க. இவனை கேட்டால் ஹைட்ரேஷன் பிரேக் எப்போ வரும்ன்றான். ஓகே கைஸ், நாங்கள் சாப்பிட்டு வரோம். சாப்பிட வந்திருக்கோம். மணி என்ன ஆச்சுன்னா 7 கூட ஆகலை, 7 கிட்ட ஆச்சு. ஓகே கைஸ் பாய். அந்த அண்ணன் சரி ஸ்பெயினா எங்க நீ வீடியோ போட்டு காப்பிரைட் கிளைம் அடிக்க போறான். ஆமா அவனுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டுலாம். அவனுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லி என்ன ஆக போகுது? ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருக்காண்டா டே. இலா சாமான்ல இப்பதான். நீயே ஒரு போர்ச்சுகல் ஸ்டிக்கர் வாங்கி கட்டலாம்ல. இங்க பாரு பார்த்து வணக்கம் ஏதாச்சும். ஓகே வணக்கம் ஏதாச்சும் வைடா. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி 1 ஆச்சு. நாங்கள் எங்கேயுமே போகல. போட் ஹவுஸ் போகலாம் தான் பிளானு. பட் போட் ஹவுஸ் போக முடியல. அங்கே வந்து 2 பேர் கம்மியானதுனால ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணன்னு தெரியாமல் இங்கேயே அலப்புலாலேயே பக்கத்தில் ஒரு பீச் ரெசார்ட் மாதிரி ஒன்று போட்டோம். ஸோ அது உங்களுக்கு காமிக்கிற ரெசார்ட் எப்படி இருக்குன்னு. ஸ்விம்மிங் பூலெல்லாம் இல்லை, இது நார்மல் ஒரு ரெசார்ட் மாதிரி தான். இங்கேருந்து பீச்சுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் பார்த்தோம், வீடு நல்லா இருந்துச்சு. மொத்தம் 7 பெட்ரூமு. அதில் நாங்கள் 3 தான் ஆக்குபன்சி எடுத்திருக்கோம். ஸோ பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு. இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இதுதான் கீழே ஒரு 2 ரூம் இருக்குது. பட் நம்ம கீழே எடுக்கல, மேலே தான் எடுத்திருக்கோம். இங்கே சோஃபா இருக்கும். இது டைனிங் ஹால். இங்கே வந்து ஒரு ஜீசஸ் ஃபோட்டோ. ஜீசஸ் இல்லை, ஃபாதர் என்னன்னு தெரில. பட் ஒரு ஃபோட்டோ இருக்கு. அப்படி இங்கே வந்தோம்னா கிச்சன். ஸோ இதான் கிச்சன். இங்கே தான் நைட்டு சமைக்கலான்னு சொல்லியிருக்காங்க பசங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம ரூம் மேலே. நான் மேலே போய் காமிக்கிறேன். பசங்க தான் படுத்துட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பானுங்க சாப்பிட போக. மணி 1 ஆச்சு. ஒன்று எங்கேயுமே சாப்பிட போனேன். ஸோ அப்படியே மேலே வந்தோம்னா ரைட் சைடில் பால்கனி மேலே நீட்டாக அழகாக இருக்குது. எப்படி இருந்தாலும் இங்கே தங்க மாட்டோம் ஈவினிங். பட் 2 நாளைக்கு இங்கே தான் ஸ்டேன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் அழகாக இருக்குது. பிளேஸ் நீட்டாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இதான் கீழே. நம்ம கீழேருந்து தான் வந்தோம். நம்ம கார் அங்கே நிற்கிது. அப்படியே மேலே வந்தோம்னா இங்கே ஒரு
பெரிய டிவி. இந்த டிவி மெயின். அப்படியே வந்தோம்னா டேய் 1.5 மந்தி வாங்கினா கரெக்டா இருக்கும்டா. இது ஒரு ரூம், இது ஒரு ரூம், இது ஒரு ரூம். இந்த ரூம்ல யாருமே இல்லை. ஸோ இது ஒரு இதான் சின்ன ரூம் ஏசியோட. இது செகண்ட் ரூம். ஆனால் யார் யார் எங்கெங்க தூங்குறோம்னு டிசைட் பண்ணல. சரி ஓகே ஓகே. டிசைட் பண்ணி தான் நைட்டு. தேர்ட் ரூம்ல நம்ம பசங்களாம் இருப்பாங்க, சும்மா கதை பேசிட்டு இருப்பானுங்க. சரி ஓகே நான் பார்த்துட்டு வெங்கடையில பார்த்து சொல்கிறேன். டேய் எங்கடா சாப்பிட போறோம்? எங்க சாப்பிட போறோம்? பீஃப் மந்தியா? ஹோட்டல் பேர் வந்து குபாபா சூப்பர். ஏன்டா டி மந்தி வாண்டாடா. ஏய் எதை ஸ்பாட் பிரியாணி 3 நாள் சோஃபி மந்தி போறானே இல்ல நீ. பிரியாணி இருக்கு, எல்லாமே இருக்கு. பிரியாணி, சிக்கன், தந்தூரி. சோறே வேணாமா? ஸோ இதுதான் ரூம். ஸோ நீ 2 நாளைக்கு இங்கே தான். ஸோ உங்களுக்கு அடுத்த இதில் நான் கன்டினியூ பண்ணுறேன். காசு நிறையா வச்சிருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா நம்ம வந்து போட் ஹவுஸ் போகல. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணலாம்னா பசங்களாம் ஸ்பீட் போட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சரி ஸ்பீட் போட் போயிட்டு அங்கே போய் நான் உங்களுக்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் ஸ்பீட் போட்டும் போக மாட்டானுங்க இவனுங்க. 3000 ரூபா சொல்கிறானுங்க. ஸ்ரீராம ஸ்பீட் போட் போவோமா? வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். முதல் வருஷம் பேசிட்டு இருக்காங்க. குழந்தையோட மாசமாக இருக்கானுங்க. ஸ்பீட் போட்டு, ஒன்றலா, ட்ரக்கு வரனா வரமாட்டான். 10 கிலோ இழைச்சிருக்கான். டயட்டு சோறு சாப்பிட மாட்டேங்கிறான். சோறு சாப்பிட மாட்டான். உனக்கு தந்தூரி ஆர்டர் பண்ணிட்டு தந்தூரி சாலட் மயவை மட்டும் தொட்டுக்கிறான். மயவை மட்டும் சாப்பிட்டுக்கிறான். சரி இது உங்கள் டயட் பிளான்ஸ் எப்படி இருக்கு கிஷோர்? வணக்கம் கைஸ். போட் வரணும், மூடிட்டு தங்குற மாதிரி கேட்டுக்கொண்டேன். போட் வருமா முதல்ல? டேய் போட்டு கொண்டு வரதான் என் வேலை, சரியா? சரி அப்படி உன் வேலை வீடியோ எடுக்கிறது, போட்டு கொண்டு வரது என் வேலை. போட்டு இப்போ வரும் பாரு. வரலினா வரலின்னா இந்த காது இருக்கு, காது இந்த வாட்ச் உனக்கு. அந்த வாட்ச் இரு, அந்த வாட்ச் காமிச்சிடும். இந்த வாட்ச் உனக்கு, இந்த வாட்ச் எனக்கு. பார்க்கலாம் வருதா வரலையா. என்னடா ஏபிள் வருமா? போட் வருமா? போட் வந்து என்ன ஸ்பீட் போட்டுன்னு இருக்கான். ஸ்பீட் இவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, நம்ம பேசுவோம் ஸ்பீட். டேய் என்னடா இல்ல ஸ்பீட் போட் கடைசி ஸ்பீட் போட் போக மாட்டோமா? அது அவங்க கிட்ட கேட்ட எப்படி தெரியும்? இங்க பாருங்க அந்த போட்டை காட்டு. இங்க பாருங்க இந்த தெரியுதுங்களா? இதோட கொஞ்சம் பெருசாக ஒரு போட் எடுத்து 7 பேர் கொண்டு வந்து வீதியை கட்டுற மாதிரி ஓட்டுவாங்களாம். ஆக்சுவலி காலையிலேயே வந்தது 22,000 ரூபா சொன்னாங்க. அதனால நாங்கள் போட் ஹவுஸே கேன்சல் பண்ணிட்டோம். போகிறோங்கிறான் தெரிலண்ணா. ஓகே பிளான் போட்டுருக்காங்க. நான் வரலிங்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி ஸ்பீட் போட் இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் பாருங்க, இதுக்கப்புறம் கிளிப்பிங்ஸ் வந்தால் நாங்கள் போனோன்னு அர்த்தம், வரலனாலும் போனோன்னு அர்த்தம். அவ்வளோதான். இல்லைன்னா இங்கே வருங்க ஆடுது பாரு. இங்கே ஒரு போட்டு சத்துன்னு பாரு. இதுதான் பிச்சா இதில் தள்ளி விட்டு. அவர் கொஞ்சம் இங்கே பாருங்க கம்மி. எப்படி இருக்காரு? பப்ளிக்கு என்ன கெட்டப்பில் வந்து இந்த ரெசார்ட் சீரீஸில் வர அவன் பேர் என்னடா? விஜய் வீரஸோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல. ரெசார்ட் சீரீஸ் பார்க்கறே இல்லையா? நோ தலைவாசல் விஜய்டா, இந்த வில்லன்டா. நெடுமாறனா இருப்பான். அந்த மாதிரி தான் இருப்பான். நெடுமாறன் தான் இவன். சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நான் சாதிச்சிட்டிங்கடா. விஜய் ஹை டீம், இட்ஸ் டைம் டு ஃபன், ஹேவ் ஃபன். அட்வென்ச்சர் இதே எங்களுக்கு அட்வென்ச்சர் பார்க்கலாம்.